ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓட டீட்டெயில்ஸ், அது அப்ளை பண்ணலாமா வேணாமுங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது. இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா, இந்த சேனலில் ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ், அப்புறமா இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிருப்பேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 2830.40 crores. இதில் ஃப்ரெஷ்ஷாக ஷேர் இஷ்யூ பண்ணுறது அவங்க 1291.40 crores இஷ்யூ பண்ணுறாங்க. ஆஃபர் ஃபார் சேரில் அரௌண்ட் 1539 crores வந்து அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 427 to 450. நம்ம அப்ளை பண்ணும்போது எப்போவுமே 450, அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஐபிஓ ஓப்பன் டேட்டு 27th August, டியூஸ்டே, நேற்றுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா August 29th, Thursday க்ளோஸ் ஆகிடும். அலாட்மெண்ட் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது August 30th, ஃப்ரைடே தெரிஞ்சிடும். இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் வந்து September 2nd, மண்டே வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஐபிஓவில் கிடச்சிருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து September 2nd, மண்டே வந்து கிரெடிட் ஆகும். லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா September 3rd, டியூஸ்டே. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி டைம் யூபிஐ மேண்டேட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 29th August 5 PM பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரீட்டைல் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் வந்து 33 ஷேர்ஸு அரௌண்ட் 14,850 rupees இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு. அது மினிமம். மேக்ஸிமம் வந்து 13 லாட்ஸு, அதாவது 429 ஷேர்ஸு அரௌண்ட் 1,93,050 rupees இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஐபிஓட டீட்டெயில்ஸு. கம்பெனி வந்து 1995 வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சோலார் செல் அண்ட் சோலார் பேனல் மேனுஃபேக்சரில் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா மோனோஃபேஷியல் மாடியூல்ஸ், பைஃபேஷியல் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இபிசி சொல்யூஷன்ஸு, அப்புறம் ONM சொல்யூஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட கோர் பிஸ்னஸ். இவங்களோட மெயின் ஆஃபீஸ், இவங்களோட ஓவரால் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இவங்களோட கிளைண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் என்டிபிசி இருக்கிறாங்க, டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ் இருக்காங்க, பேனசோனிக் லைஃப் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்காங்க, சக்தி பம்ப்ஸ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் எனர்ஜி இருக்காங்க, ப்ளூ பைன் எனர்ஜிஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்காங்க, லூமினஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸு இதே மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க. கிளைண்ட்ஸ் லிஸ்ட்டை பார்க்கும்போது இவங்களோட ஆர்டர் புக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அரௌண்ட் 59,265.65 million வந்து இவங்களோட ஆர்டர் புக் இருக்குது ஆஸ் ஆஃப் 31st July 2024 பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட அசெட்ஸ் வந்து கன்யூஸாக க்ரோ ஆகிட்டுருக்கு, ரெவன்யூ க்ரோ ஆகிட்டுருக்கு. பேட் பார்த்திங்கன்னா 2022 31st March ஃபினான்ஷியல் இயர் 2022 வந்து நெகட்டிவ் க்ரோத் அரௌண்ட் 14.41 crores வந்து நெகட்டிவ். 23 ஃபினான்ஷியல் இயர்லேயும் நெகட்டிவ் க்ரோத்து. 21st March அவங்க வந்து அரௌண்ட் 231.36 crores வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 30th June 2024, அதாவது ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் 24 ஃபினான்ஷியல் இயரில் அரௌண்ட் 198.16 crores வந்து இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது இவங்களோட பாரோயிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கரண்ட்லி அரௌண்ட் 1,200 crores வந்து இவங்களோட கடன் மட்டுமே இருக்குது, டெப்ட் மட்டுமே இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது, நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஸோ ஈவன் அவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023 ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலுமே அவங்க ஒரு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 15.53 crores வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. அதே மாதிரி ஃபஸ்ட்டு குவார்ட்டர் 2024 ஃபினான்ஷியல் இயரில் இவங்களோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் க்ரோத் அரௌண்ட் 41 crores வந்து நெகட்டிவில் தான் இவங்களோட கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 43.73, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பார்த்திங்கன்னா 25.65. ஸோ இதில் இருக்கிற ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் மோர் தேன் 40% மேலே இதோட டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட கடன் வந்து உங்கள் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணலை அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது. இந்த ROE, ROCயோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது டெப்ட் டு ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டியை விட 1.86 times வந்து அதிகமான கடன் இவங்க வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் பார்த்திங்கன்னா 37.46, ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 30.76. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. பேட் மார்ஜின் பார்த்திங்கன்னா 7.3. ஸோ இதான் வந்து இதோட ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ். ஏர்னிங் பர் ஷேர் வந்து போஸ்ட் ஐபிஓ 17.58 இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும், PE ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 25.59 வந்து
போஸ்ட் ஐபிஓ இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதிலேருந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கம்பெனியோட கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ப்ளஸ் இந்த அனலிஸ்ட் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு, இந்த பர்டிகுலர் கம்பெனியோட முக்கியமான மேனுஃபேக்சர் ஹப் எல்லாமே தெலுங்கானா அப்படிங்கிற ஆந்திரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஃபோக்கஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக அவங்க பார்க்குறாங்க. பட் இவங்களோட ஆர்டர் புக் ஸ்ட்ராங்காக இருக்குது, கடன் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி அளவுக்கு இவங்கக்கிட்ட இந்த ஐபிஓட வர காசை வந்து இவங்க மோஸ்ட்லி இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் அதே அளவுக்கு ஆர்டர் வந்திருக்கா அப்படின்னா அந்த அளவுக்கு ஆர்டர் இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது. பட் ஓவராலாக இந்த ரினியூவபிள் எனர்ஜி, இந்த சோலார் இந்த எனர்ஜி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அதிகமான ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு செக்டார். இதில் வந்து அதிகமான காம்படிஷனும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா ஹெவியான காம்படிஷன் இருக்கும்போது இவங்களோட மார்ஜின் வந்து கம்மியாக சான்சஸ் இருக்குது. இப்போவே பார்த்திங்கன்னா பேக் மார்ஜின் 7 இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ரிஸ்க்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்கான செக்டர். பட் இந்த கம்பெனி அவ்வளோ எஃபெக்டிவாக ப்ராஃபிட்டபுளாக இல்லை கரண்ட்லி அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக ஒரு லாங் டேர்முக்காக இந்த ஸ்டாக் வந்து பார்க்க மாட்டேன். பட் நீங்கள் லிஸ்டிங் கெயின்ஸுக்காக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் ஒரு 378 ருபீஸ் ப்ரீமியமில் இது வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் செக்டார் வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான செக்டராக எல்லாராலையும் பார்க்கப்படுது. பட் கம்பெனியோட அதோட ஆர்டர் புக்கு இது ஓவரால் ஃபண்டமெண்டல்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. பட் நான் வந்து லாங் டேர்முக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ண போகிறதில்ல. பட் லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டை வச்சுட்டு நீங்கள் போட்ட முதலீடை வந்து திருப்பி எடுத்துருங்க. ஸோ தட் நீங்கள் லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணலாம். லாஸ் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்டர் கிட்ட சஜஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. நன்றி, வணக்கம்.